அல்லேலூயா. எங்க லைஃப்ல செஞ்ச அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்க லைஃப்ல செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. போன மாதத்துல உங்க நடுவில் இருக்கிற அவர் உங்களை ரட்சிக்கிறவராய் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர். எத்தனை பேர் அவருடைய கரத்துல இருந்து ரட்சிப்பை பார்த்தீங்க? முன்னாடி இருந்துதான் சவுண்ட் வருது. பின்னாடியே யாருமே ரட்சிப்பை பார்க்கலையா? ரட்சிப்பு பார்க்கலையா? நீங்க ரட்சிப்பு பார்த்தீங்களா இல்லையா? கட்சிப்பை பார்க்கறதுக்கே எனக்கு இல்லை. நாங்க ரட்சிப்பை பார்க்கறது இருக்கீங்களா? ரட்சிப்பை பார்க்கல அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு கூட இந்த நாளில இந்த நேரத்துல அவருடைய சமூகத்தில் எத்தனையோ விதமான ஆபத்துகள், விபத்துகள், நம்மை சுற்றிலும் நெருக்கின காரியங்கள் அநேகமா இருந்தது. அது எல்லாவற்றிலும் நேர்த்தியாய் ஆண்டவர் ஒவ்வொன்றிலும் இருந்து நம்மை விடுவித்து நம்மை தப்புவித்து இந்நாள் வரைக்குமாய் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த 7ஆம் மாதத்திலும் கூட தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என்னோடு கூட உங்கள் வேதத்தை 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் புதிய ஏற்பாட்டில் 321வது பக்கத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எடுத்தோம். யாரா வாசிக்கிறீங்களா? உங்களை உங்க மேல வைக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பலமுறை சொல்லிருக்கோம். மீண்டும் ஒரு விசை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இது ஒரு வாக்குத்தத்த வார்த்தை அல்ல. இது தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஒரு கட்டளை. ஆமென். அவர் மேல் உங்கள் கவலைகளை என் மேல வச்சிருப்பாங்க. உன் பிரச்சனை என்ன என்கிட்ட கொண்டு வந்து வச்சிரு. உன் போராட்டம் என்ன என் மேல வச்சிரு. உன் பலவீனம் பாடுகள் என்ன என் மேல கொண்டு வந்து வச்சிரு. நான் அவைகளை உனக்காக சுமந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அநேக நேரத்துல சொல்ற ஒரு வார்த்தை, என்ன விசாரிக்க யாருமே இல்லை பாஸ்டர், எப்படி இருக்குன்னு கேட்க யாருமே இல்லை. இது வெளியே குடும்பத்துல அப்படின்னாலும் பரவாயில்ல, சபைக்குள்ள வந்து கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் கடந்த 1 வருஷமா இந்த சபைக்கு வரேன், பல மாதங்களா இந்த சபைக்கு வரேன், என்கிட்ட யாருங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்காத ஆட்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கிற எல்லாருடைய பேருமே தெரியுமா உங்களுக்கு? எல்லா பேரும் தெரியுமா? எல்லாருக்கும் எல்லாரும் பேரும் தெரியுமா? தெரியாது. நம்ம தெரியணும். ஒருத்தவங்க உண்மையே சொல்றாங்க, எனக்கு தெரியாது பாஸ்டர். அல்லேலூயா. ஆமென். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க நினைச்சிருப்பாங்க, சரி இத்தனை நாள் உங்க பக்கத்துல வந்து உட்காருமே, ஒரு நாளாச்சும் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, எங்க ஒர்க் பண்றீங்கன்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேட்பாங்கன்னு நினைச்சேன். ஒரு வார்த்தையுமே கேட்கல. மனுஷன் கேட்கலன்னு கவலைப்படாதீங்க, உங்களையும் என்னையும் விசாரிக்க ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நிலைமைகளை நன்றாய் அறிந்த ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை விசாரிக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தொடங்கி 16ஆம் வசனம் வரைக்குமாய் சாராயினுடைய அடிமை பெண்ணாகிய ஹாகாரை குறித்து வாசிக்கிறோம். சாராய் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. ஏன்? ஹாகார் கர்ப்பவதியா இருக்கிறாங்க. சாராய்க்கு பிள்ளை இல்லை, சாராளுக்கு பிள்ளை இல்லை. ஆனா தன்னிடத்துல இருக்கிற அடிமையாகிய இந்த ஹாகாருக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் போது அவர் கர்ப்பவதியா இருக்கிறார். ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. வேலையில அதிக பாடுகளை, உபத்திரவங்களை கொடுக்கறாங்க. இதை தாங்க முடியாத ஹாகார் எஜமானுடைய வீட்டுல இருந்து ஓடி போறாங்க. ஓடி போகும்போது ஒரு துறவின் அண்டையிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் ஹாகாரை கண்டது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவர்களை கூப்பிட்டு பேசுறாரு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஹாகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கு போகிறாய்? அல்லேலூயா. நம்மள விசாரிக்கலன்னு நிறைய பேர் சொல்லுவோம். ஏன் சாராள் இப்படி பண்றாங்க? ஆபிரகாம் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறார். நானும் ஆபிரகாமுக்கு மனைவி தானே, அவர் ஒரு வார்த்தை கேட்கலாம் தானே? இல்ல அந்த வீட்டுல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, யாராவது ஒரு வார்த்தை, ஏமா இப்படி பண்றீங்க, பாவமா அந்த மகளை விட்டுடுங்கம்மா, அதுவும் கர்ப்பமா வேற இருக்கிறாங்க, அவங்களை விட்டுடுங்க, அவங்கள தொல்லை பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன வேலை செய்யணுமோ சொல்லுங்க, வேற யாரையா வச்சு செய்ய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். ஒருவருமே சொல்லலையேன்னு சொல்லி ஒரு துறவி நண்டையில உட்கார்ந்து அப்படியே வேதனையோடு உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் கூப்பிடுகிறார். எப்படி கூப்பிடுறாரு? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரு. சாராயினுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரு, இதுவரைக்கும் நீ யாரு? அடிமைதான். நீ எங்கிருந்து ஓடி வந்திருக்கிற?
அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து ஓடி வந்திருக்கிற நீ அடிமைதான். நீ எங்கிருந்து வர, எங்க போற? நீ ஏன் ஓடி வந்தேன்னு கேட்கல, நீ எங்கிருந்து வருகிற, யார் வீட்டுல இருந்து வர? சரி, ஆபிரகாம் வீட்டுல இருந்து வந்துட்ட, அடுத்து எங்க போக போற? உன் பிளான் என்ன? என்ன நம்பிக்கையில ஓடி வந்த? எந்த இடத்துல போய் வாழலாம் நம்பி வர்ற? இந்த ஆகார் ஒரு எகிப்திய ஸ்திரீ என்று வேதம் சொல்கிறது. நீ எகிப்துக்கு ஓடிடலாம்னு நினைக்கிறியா? அங்க போன உன் லைஃப் மாறிடும் நினைக்கிறியா? அங்க போன உன் கஷ்டம் எல்லாம் மாறிடும் நினைக்கிறியா? அங்க போன உன் அடிமைத்தனத்தின் வாழ்வு மாறிடும் நினைக்கிறியா? பதில் சொல்ல ஒண்ணுமே இல்லை. ஆகார் அப்படியே அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், நீயோ கர்ப்பவதியா இருக்கிறாய். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு திருமணமாக்கி கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு சிஸ்டர்ஸுக்கு வாந்தி வரும், மயக்கம் வரும், தலை சுற்று வரும், எது சாப்பிட்டாலும் ஏத்துக்காது, அப்படியே கொமட்டிக்கிட்டே வருது. அப்படின்ற பொழுது ஒரு சிம்டம்ஸ் தெரியும். ஓகே, இதுவா இருக்குமோ, டாக்டர்ஸ் கிட்ட போகலாம், டூல் கிட் வாங்கி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதையாவது பண்ணி பார்த்துட்டு, ஆமா நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நான் கர்ப்பம் தரித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் இருக்கும். அல்லேலூயா. ஆனா நம்மை விசாரிக்கிற தேவன் அந்த ரங்கத்துல இருக்கிற காரியங்களை கூட அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய கண்கள் என் கருவை கண்டது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது 139ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார். என் தாயின் வயிற்றிலே அந்த ரங்கத்திலே நான் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே என் எலும்புகளோ என் நரம்புகளோ என் சரீரத்தின் அவயங்களின் ஒவ்வொரு உறுப்பாகிலும் உருவேற்படுவதற்கு முன்பதாகவே தேவரீர் உம்முடைய கண்கள் என் கருவை கண்டது, என்னை குறித்ததான காரியங்களை உம்முடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். இப்ப ஆகார் வந்து ஆண்டவரை நான் கர்ப்பவதியா இருக்கிறேன், சாரா என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, அதனால ஓடி வந்துட்டேன். ஆகார் இதுவரைக்கும் வாயை திறந்து சொல்லல. விசாரிக்கிற தேவனுக்கு தெரியும் ஆகாருடைய கவலை என்ன. விசாரிக்கிற தேவனுக்கு தெரியும் ஆகார் ஏன் ஓடி வந்தாங்கன்னு தெரியும். விசாரிக்கிற தேவனுக்கு ஆகாருடைய சரீரத்துல என்ன நன்மை இருக்கு, என்ன தீமை இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஒன்னும் சொல்லல, உன் நாச்சியார் இடத்திற்கு திரும்ப போ, அவ கையில போய் அடங்கிரு. ஏன்? நீ இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய நேரம் இருக்கு. இன்னும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு சிரசின் மேல வர வேண்டிய நேரம் இன்னும் இருக்கு. போ. அல்லேலூயா. அப்போ அவங்க சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, என்னை காண்கிறவரை இவ்விடத்தில் நானும். ஆனா அதுக்கு முன்னாடி ஆகார ஆண்டவர் விசாரித்தாரு. என்னை விசாரிக்கிறவரை இவ்விடத்தில் நானும். என்னை விசாரிக்கிற தேவன், என் கூட பேசுற தேவன், என் நிலைமைகளை அறிந்த தேவன், என் கண்ணீரை காண்கிற தேவன், என் வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன், என் துக்கத்தை அறிந்திருக்கிற தேவன் ஒருவர் இங்க இருக்கிறார் என்பதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அல்லேலூயா. சொன்னாங்க, என்னை காண்கிறவரை இவ்விடத்தில் நான் கண்டேன். அல்லேலூயா. என்னை காண்கிறவர் அப்படின்னா என் ஓட்டத்தை என் வீட்டுல எங்க இருந்து ஆரம்பிச்சா அப்படிங்கிறத பார்த்தாரு. இப்ப எங்க இருக்கிறன்றத பாக்குறாரு. என் வயிற்றுல யார் இருக்கிறாங்கன்றதையும் பார்க்கிறாரு. அல்லேலூயா. என் எதிர்காலம் என்ன என்பதை அவர் பார்த்திருக்கிறார். அதனால என்னை காண்கிறவரை இவ்விடத்தில். நீங்க இந்த மாதத்தை முடிக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன், இதே இடத்துல நீங்க வந்து சொல்லுவீங்க, என்னை விசாரிக்கிறவரை இந்த கிங் ஆஃப் குளோரியில நான் கண்டேன். அது இங்க இருக்கிற பாஸ்டரோ பாஸ்டர் ஃபேமிலியோ உங்க பக்கத்துல இருக்க பிரதரோ சிஸ்டரோ இல்ல, நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்க தேவனாகிய கர்த்தர். நீங்க யாரை நம்பி இந்த பரிசுத்த ஓய்வு நாள் அவருடைய சமூகத்துல வந்திருக்கிறீங்களோ அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் மேல உங்க கவலைகளை வச்சு இப்ப ஆண்டவர் சொல்லிட்டார், நீ திரும்ப எழுப்பி போ, அவனை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான், அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன், அவனை பலத்தவனாய் மாற்றுவேன். வார்த்தைகளை பிடிச்சு திரும்ப ஆபிரகாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் நிலைமை எப்படி எல்லாம் இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னு நினைச்சுக்கோங்களேன், வேலையில ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சு, யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க, கோச்சிக்கிட்டு அந்த வேலையில இருந்து ஓடி வந்துருவோம். ஒரு 2 நாள் கழிச்சு நமக்கு நம்ம கஷ்டம் தாங்க முடியாது,
வேற வழி இல்லை, இங்க போனா தான் நம்மளால வாழ்க்கை நடத்த முடியும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வரும்போது திரும்ப அதே இடத்துக்கு போய் நிற்போம். அங்க போகும்போது அவங்க சாதாரணமா பார்த்தாலும் நம்மள ஏளனமா பாக்குற மாதிரியே தான் நமக்கு தெரியும். அவங்க சாதாரணமா பேசுறது கூட நான் இங்க இருந்து ஓடி போனேன்னு சொல்லி என்னை குத்தி குத்தி பேசுற மாதிரி தான் நமக்கு தெரியும். கர்ப்பவதியா இருந்த இந்த ஆகார் திரும்பவுமாய் எஜமானுடைய வீட்டுக்கு வராங்க. ஆபிரகாம் என்ன பார்த்தாரு, எப்படி பேசினாரு தெரியல. சாரா எப்படி பார்த்தாங்க, என்னெல்லாம் வார்த்தை சொன்னாங்க தெரியல. ஆனால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பொறுமையாய் காத்திருக்கிறார். குறித்த நாள் வருகிறது, இஸ்மவேலை பெற்றெடுக்கிறாங்க. ஆபிரகாம் அந்த பிள்ளை கையில் எடுத்து, எனக்கும் ஆகாருக்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளையை கொடுத்தார் என்று சொல்லி இந்த பிள்ளைக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுகிறேன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு பெயர் வைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இப்ப அந்த பிள்ளை நல்லா வளர்ந்துருச்சு, பெரிய பிள்ளையா வளர்ந்துருச்சு. அல்லேலூயா. இப்போ இந்த பிள்ளை இப்படி வர்றதை பார்த்துட்டு, ஆண்டவரே என் வீட்டு ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த பிள்ளைக்கு தானா அப்படின்ற பொழுது ஆண்டு சொல்றாரு, அடிமை பெண்ணாகிய அந்த ஆகாருடைய பிள்ளைக்கு இல்ல, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு தான் ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. அப்ப நான் என்ன பண்ணட்டும் ஆண்டவரே அப்படின்ற பொழுது, உன் மனைவி சொல்றதுக்கு, உன் மனைவி என்ன சொல்றாங்களோ அதுபடி செய் அப்படின்ற உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு, அப்பத்தையும் ஒரு துருத்தியில தண்ணி எடுத்து ஆகார் மேல வச்சு அந்த பிள்ளை மேல வச்சுட்டு நீங்க இங்க இருந்து போயிடும். இப்ப அனுப்புறாரு. இவங்க வனாந்திரத்துல வர்றாங்க. வனாந்திரத்துல அப்ப தீர்ந்து போகிறது, துருத்தியில இருந்த தண்ணீர் எல்லாமே வச்சு போகிறது, எல்லாமே தீர்ந்து போனது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நான் வறண்டு போய் கண்கள் எல்லாம் அப்படியே மங்கி போய் வழி தெரியாம புள்ள அழ ஆரம்பிக்குது. ஒரு வாலிப மகன், ஒரு தாயார், ரெண்டு பேரும் வனாந்தரத்துல நடக்கும்போது உலக பிரகாரமா பார்த்தா முதல்ல தாயார் தான் வறண்டு போய் மயங்கி போய் விழுந்திருப்பாங்க. ஆனா இங்க பாக்குற ஒரு வாலிப மகன் அழ ஆரம்பிக்கிறான். அவனை அழ ஆரம்பிச்ச உடனே வேதம் சொல்லுகிறது, தாயார் அவனை ஒரு செடியின் கீழே வச்சுட்டு படுக்க வச்சுட்டு, மகனே நீ இரு அப்படின்ட்டு அவங்க அம்பு எய்கிற தூரத்துல போய் உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னா போனே, இதே மாதிரி ஒரு வனாந்தரத்தில் வரும்பொழுது உடைய கண்கள் என்னை கண்டது, என்னோடு கூட பேசினீங்களே, இஸ்மவேலை தருவேன்னு சொன்னீங்க, உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியா ஆக்குவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணீங்க. நான் நம்பி நான் ஆபிரகாம் வீட்டுக்கு போனேன், பிள்ளை பிறந்தது, வளர்ந்தது. இன்னைக்கு ஆபிரகாம் எங்களிடத்தில் ஒண்ணுமே கொடுக்கல, கொஞ்சம் தூரத்துல தண்ணீரை அப்பத்தையும் கொடுத்து எங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. ஒரு நன்மை இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, கையில ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுத்து அனுப்பல எங்களுக்கு. அல்லேலூயா. தகப்பன் இடத்தில் 2 மகன்கள் இருக்கிறாங்க. இளைய குமாரன் தன்னுடைய பங்கெல்லாச்சும் வாங்கி அதை விற்று பணமாக்கி கொண்டு தூர தேசத்துல போய் தன் நண்பர்களோடு கூட துன்மார்க்கமாய் செலவு செய்துட்டு பின்னாடி மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வரான். புத்தி தெரிஞ்சவனா வீட்டுக்கு திரும்பி வரான். அப்ப மூத்த மகன் வீட்டுக்கு வரும்போது வீட்டுல ஒரே பண்டிகையா இருக்கு, கொண்டாட்டமா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது சொன்னாங்க, காணாமல் போன உங்களுடைய இளைய சகோதரன் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு. உடனே தகப்பனை பிடிச்சு கேட்கிறாரு, தகப்பனே அவனும் எல்லாவற்றும் தனக்கு உண்டான எல்லாவற்றும் வாங்கிட்டு விற்று எல்லாவற்றும் தரித்திரமா செலவு செய்துட்டு ஒண்ணு இல்லாம திரும்ப வந்திருக்கிறான், அவனுக்கு இவ்வளவு பெரிய விருந்து வச்சிருக்கிறீங்க, நானும் உங்க கூடவே இருந்தேன், என் நண்பர்களோடு கூட நான் கொண்டாட முடியாது, ஒரு ஆட்டுக்குட்டியாச்சும் கொடுத்தீங்களா? அல்லேலூயா. ஆதார் சொல்லியிருப்பாங்க, ஆபிரகாம் சொல்லி அனுப்புனீங்களே, இந்த ஆபிரகாம் எனக்கு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி கூட கொடுத்து அனுப்பல. ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்? செல்வசீமான். அவருடைய மந்தையை பூமி தாங்க கூடாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, ஆசீர்வாதம் பெருகி இருக்கிறது. அப்படிப்பட்ட மனுஷன் எனக்கு என்ன பண்ணல, ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கலையா ஆண்டவரே சொல்லி அழுது கொண்டு இருக்கிறாங்க, புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய கண்கள் கருவில் இருந்த குழந்தை கண்டதை போலவே செடியின் கீழே உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிற அந்த குழந்தையை கர்த்தருடைய கண்கள் கண்டார். அல்லேலூயா. திருமாய் ஆண்டவருடைய கண்கள் அந்த குழந்தையை பார்க்கிறது, அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார், அந்த வேதனையை அறிந்திருக்கிறார். ஐயோ என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிதான் தாயார் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஐயோ என் வீடு இப்படி பாழாய் போகிறத என் கண்களால பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஓடி வந்திருக்கலாம் நீங்க. என் பிள்ளைடைய வாழ்க்கை இப்படி கேவலமா மாறிக்கிட்டு இருக்கு, என் பிள்ளைடைய வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிட்டு இருக்கு, இதை என்னால பார்க்க முடியலன்னு சொல்லி நீங்க முகத்தை திரும்பிட்டு ஓடி வந்திருக்கலாம்.
என் தொழில் அது நஷ்டமாய் போகிறது, அது ஒண்ணும் இல்லாம போகிறது. நல்ல ஆரம்பிச்ச என் தொழில் இன்னைக்கு ஒண்ணு இல்லாம போறது, என்னால பார்க்க முடியலன்னு சொல்லி மன வேதனையில வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார். அவருடைய கண்கள் அந்த நிலைமைகளை பார்க்கிறது. உங்களுக்கு ஒரு ஊற்றை திறந்து கொடுப்பார். கண்களை திறக்கிறாரு. கண்களுக்கு முன்னாடி ஒரு ஊற்று இருக்கிறத பார்க்கிறார். ஊற்று மறைக்கப்பட்டு இல்ல, ஊற்று ரகசியமா இல்ல, ஊற்று ஆண்டவர் அப்பதான் உருவாக்கி கொடுத்தார இல்ல, ஊற்று ஏற்கனவே இருந்தது, கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. விசாரிக்கிற தேவனிடத்தில் உங்க கவலைகளை வைப்பீங்க அப்படின்னா கண்கள் திறக்கப்படும். உங்க கண்கள் திறக்கப்படும். ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிற அந்த நன்மை உங்க கண்களால பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற அந்த ஒரு வாசல் உங்க கண்களால பார்க்க வைப்பார். உடனே துருத்தியில தண்ணீரை நிரப்பி தன் பிள்ளைக்கு கொடுக்கிறாங்க, தாடு குடிக்கிறாங்க, ஜீவன் வருகிறது. 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். கர்த்தர் இஸ்மவேலை அந்த வனாந்திரத்திலே வளர செய்தார், பெருக பண்ணினார், பலவானாய் மாறினார் என்று சொல்லி தேவன் அவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை நிறைவேற்ற தொடங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டத்தை பார்த்தா ஐயோ கஷ்டமா இருக்கு, இது இப்படி போதேன்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்துடாம இதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அழுத ஆகாரின் கண்ணீரை கண்டார். அல்லேலூயா. கவலையில ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு நீங்க வந்து ஆண்டவர் பார்த்து உட்காருங்க. அல்லேலூயா. இயேசு பெத்தானியாவில் இருக்கிற லாசருவின் வீட்டுக்கு வராரு. 2 சகோதரி மார்த்தாள் மரியாள் இருக்கிறாங்க. வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்க. அதுவும் ஆண்டவராக இயேசுவே வந்துட்டாரு அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க? அதை எடு, இதை எடு, அதை அடி, இதை குடிக்க வைக்கலாம், இதை பிழிஞ்சு ஜூஸ் எடு, அதை எடுத்து சமைச்சு உடனே கொடுக்கலாம்னு சொல்லி கிச்சன் தட புடன் பாத்திரம் இங்க அங்கேயும் உருண்டுகிட்டு பரண்டுகிட்டு இருக்கும். அல்லேலூயா. பா, ஏன் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? போய் கடையில போய் இந்த வாழை இலைகள்லாம் வாங்கிட்டு வாங்க, இதெல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க, சிக்கனை வாங்கிட்டு வாங்க, மட்டனை வாங்கிட்டு வாங்க, எதையா பிடிச்சிட்டு வாங்க. பாஸ்டுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியல, ஊழியக்காரருக்கு என்ன பிடிக்குன்னு தெரியல, எதையா வாங்கிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லி அதட்டு ஒரு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. மரியாதை என்ன பண்ணாங்க? இந்த கவலை எல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு ஒரே ஒரு கவலை, ஆண்டவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வராங்க. அந்த ஆண்டோடைய பாத்துல உட்கார்ந்து அவருடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறார். மார்த்தாள் கிச்சன்ல வந்து, ஆண்டவரே நான் இப்படி வேலை செஞ்சு உமக்கு உபசரிக்க, உம்மை போஷிக்க நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், என் சகோதரி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபட முடியாத நல்ல பங்கை தெரிந்து கொள். கவலைப்படுறது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற. நீ ஏன் கவலைப்படுற? தேவையானது ஒன்று. என்ன? என் பாதத்துல உன்னை விட்டு எடுபட முடியாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள். அதுவும் கவலைகள் எல்லாம் வச்சுக்கோ, அதுவும் வேதனை எல்லாம் வச்சு நீங்க பண்ணு. அல்லேலூயா. ஒரு நாளில் தான் நேசித்த சகோதரன் மரித்து போகிறார். நேசித்த சகோதரன் மரித்து போறார். இயேசுவுக்கு செய்தி அனுப்புறாங்க, ஒரு மரண படுக்கையா இருக்கிறார், நித்திரை அடைஞ்சிட்டாரு. ஆண்டவர் தாமதமா பெத்தானியாவுக்கு வராரு. 4 நாட்கள் கழிச்சு வராரு. ஊரு நெல்லையில வந்து நிக்கிறாரு. மார்த்தாள் மரியாளுக்கு தெரியப்படுத்த நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு போய் சொன்ன உடனே யார் அதிக கவலையா இருந்தாங்களோ அவங்க ஓடி வந்துட்டாங்க. உடனே வந்து ஆண்டவருடைய பாத்துல விழுந்துட்டாங்க. ஆண்டவரே நீங்க வரலையே ஆண்டவரே, என் மகன் சகோதரன் மரிச்சுட்டா ஆண்டவரே, லாசரு மரிச்சுட்டாரு ஆண்டவரே. வேதனையில துக்கத்துல அழுது புலம்புறாங்க. ஆண்டவர் வெயிட் பண்றாரு. யாருக்காக? தன்னை விட்டு எடுபட முடியாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாளுக்கு. அல்லேலூயா. மரியாளுங்க வீட்டுல இருக்கிறார். ஏன் வரல? உங்க பாதத்திலே உட்கார்ந்து இருந்தா, நீங்க விசாரிக்க வருவீங்க, நீங்க ஆறுதல் சொல்ல வருவீங்க, ஒரு அற்புதம் செய்ய வருவீங்கன்னு காத்திருந்தா, ஆக நீங்க வரவே இல்லை ஆண்டவரே. போய் அவளை போய் வரச்சு, மரியாதை போய் வரச்சு.
வீட்டுக்கு ஆள் அனுப்புறாங்க, போதகர் உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார். உடனே எழுந்து ஓடி வர்றாங்க, ஓடி வந்து ஆண்டவருடைய பாதத்துல விழுந்துடுறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை நீ காணணும். என் பாதத்துல அமர்ந்திருந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்ட நீ வீட்டுல இருந்தா நான் இங்க செய்ய போற மகிமையை உன்னால பார்க்க முடியாது. உன்னை விசாரிக்கிற தேவனிடத்தில் வா, உன் கண்களை துறப்பேன், கல்லறையின் கல்லை புரட்டி போடுவேன், மரித்த லாசரு உயிரோடு கூட எழுப்புவேன். நீங்க கவலைப்படுற உங்க கவலைகளை நீக்கி உங்கள் சகோதரனை உங்க கையில ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. வீட்டுல இருந்து கவலைப்படுறதுனால ஒண்ணுமே நடக்காது. பிரதர் சிஸ்டர், உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு போராட்டம் வந்துருச்சு, ஒரு இழப்பு வந்துருச்சு அப்படின்னா, நான் ஆண்டவர் பாதத்திலே இருந்தேன், ஆண்டவர் என்னை விசாரிக்கல, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மகிமையான ஒரு காரியத்தை வெளிப்படுத்த அவர் விசாரிக்கிற இடத்துக்கு ஓடி வாங்க. அவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு ஓடி வாங்க. உங்க கவலைகள் எல்லாம் வச்சு அவர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆகாரை விசாரித்த அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னை விசாரிக்கிறார். மரியாதை விசாரித்த அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னை விசாரிப்பார். கண்களை திறப்பார், ஊற்றை காண செய்வார், கண்களை திறப்பார், கல்லறையின் கல்லை புரட்டு போடுவார், ஒரு மகிமையான உயிர்த்தெழுதலின் வல்லமையை இன்றைக்கே காண செய்வார். விசுவாசிக்கிற சத்தமா ராமேன் சொல்லுங்க. கவலையெல்லாம் மறந்துருங்க, கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துருங்க. விசாரிக்கிற தேவன், அற்புதத்தை செய்கிற தேவன், மகிமையான உயிர்த்தெழுதலின் வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவன் ஒருவர் இன்றைக்கு என் கூட இருக்கிறார், என் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்னை விசாரிக்கிறவர், அவர் பார்க்கிறார். அவருக்கு தெரியும் நான் ஏன் துக்கமா இருக்கேன், நான் ஏன் அழுகுறேன், நான் கஷ்டப்படுறேன். அவருக்கு நல்லா தெரியும். அவர் எல்லாம் வச்சு பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற ஆயத்தமா இருக்கிறவர் மாத்திரம் அப்படியே எழுப்பி நிற்போம். நம் கர்த்தருடைய பந்திக்கு கடந்து போவோம். நேரம் ஆயிடுச்சு. ஆமென். ஜீசஸ். அடுத்த முறையில இருந்து ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். அடுத்த முறையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒரு 8 மணிக்கு ஆரம்பிங்க. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது 8 to 9:30 வைங்க அப்படின்னு தான் சொன்னேன். தூரத்துல இருந்து வராங்க, வர முடியாது அப்படின்னாங்க. 9:30க்கு நான் மெசேஜ் முடிச்சுட்டு கம்யூனியன் ஒரு 15 மினிட்ஸ் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்றேன். அடுத்த முறையில இருந்து கொஞ்சம் தயவு செய்து சீக்கிரம் வைங்க, சீக்கிரம் வச்சு ஆரம்பிங்க. அப்போதான் அதிக நேரம் வசனத்தையும் கொடுக்க முடியும், தேவனுடைய பந்தியிலும் நாம் பங்கு பெற முடியும். என்னோடு கூட உங்கள் வேதத்தை 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடங்கி 31ஆம் வசனம் வரைக்கும் எல்லாரும் வேதத்தை கையில் எடுத்துக்கிடுங்க. எல்லாரும் உங்க வேதத்தை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 237வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 237வது பக்கம் 23ஆம் வசனத்துல இருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என் கூட சேர்ந்து வாசிப்பீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? சரி, ரைட், ஓகே. 1 கொரிந்தியர் 11 23 இருந்து 31 வரைக்குமாய். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு நான் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை கேட்டிருக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அமாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவருடைய கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னதினால் எனில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை. நான் மறுமளவும் இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்.
எனக்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஏக சுதனை பலியாய் ஒப்பு கொடுத்ததையும், எனக்காக என் குமாரனாகிய கிறிஸ்து இயேசு தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய சரீரத்தை பிற்கப்படும்படி ஒப்பு கொடுத்ததை நினைவு கூறும்படியாய் இன்னைக்கு அந்த மேஜைக்கு முன்பதாக வருகிறோம். அப்பமும் திராட்சை ரசமும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஆவிக்குரிய கண்களிலே எனக்காக பிற்கப்படும்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த திராட்சை ரசம் எனக்காக சிந்தும்படியை ஒப்பு கொடுக்கப்பட்ட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்த துளிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த கரங்களை வாங்குவதற்கு முன்பு வேதம் நம்மை எச்சரிக்கிறது, அபாத்திரமாய் ஒருவனும் இதிலே, அபாத்திரமாய் அப்படின்னா தகுதி இல்லாம, தெலுங்கு பைபிள்ல அயோக்கியமாய் அப்படின்னு சொல்லுகிறது. அல்லேலூயா. இங்கிலீஷ்ல unworthy, do not participate in an unworthy manner. தகுதி இல்லாம ஒருவரும் இதுல பங்கு பெறக்கூடாது. முதல் தகுதி மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றிருக்கும். இரண்டாவது தகுதி கரை திரை அற்றவர்களாய் இந்த பந்தியில பங்கு பெறணும். குற்றமற்றவர்களாய் இதுல பங்கு பெறணும். உண்மை உள்ளவர்களாய் இதுல பங்கு பெறணும். பரிசுத்தம் உள்ளவர்களாய் இதுல பங்கு பெறணும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் கூட இதுல பங்கு பெறணும். அல்லேலூயா. உணர்வோடு கூட பாடலை பாடுகிற வேளை ஜெப நிலையில காணப்படுவோம். முதலாவது சகோதரிகள் அப்பத்திய ரசத்தை பெற்றுக்கொள்ள, அதை தொடர்ந்து சகோதரிகள் பெற்றுக்கொள்வோம். நம் யாவரும் ஏகோபித்து புசுவோம் என்று சொல்லுகிற பொழுது இணைந்து கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுவோம். கரத்துல இருக்கிற அந்த அப்பத்திற்காகவும் திராட்சை ரசத்திற்காகவும் எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டவரை சோத்திரம் பண்ணி எனக்காக அடிக்கப்படும் ஒப்பு கொடுக்கப்பட்ட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அடையாளமாய் இருக்கிறது. இதன் இயேசுவின் கண்களாய், இதன் இயேசுவின் நாவாய், இதன் இயேசுவின் சிந்தையாய்
இது என் இயேசுவின் செவிகளாய், இது அவருடைய கரமாய், அவருடைய காலாய், அவருடைய இருதயமாய் இது இருக்கிறபடினாலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பாத்திரமானது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்த துளிக்கு அடையாளமாய் அவருடைய சரீரத்தில் வழிந்தோடின அந்த ரத்தம் இன்றைக்கு என் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய சரீரத்தை பூசித்து இந்த ரத்தத்தை நான் பானம் பண்ணும் பொழுது என் சரீரம் முழுதுமாய் இயேசுவின் சரீரத்தை போலவும் என் ரத்தம் முழுதுமாய் இயேசுவின் ரத்தத்தை போலவும் மாறுபடியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு பெலனாய் சத்துவமாய் மாறட்டும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், வெறுமையாக ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாவரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஏகோபித்து புசித்து இந்த பாத்திரத்தில் பங்கு பெறும். யாருடைய கண்களை மூடி ஒரு விஷயத்தை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு விஷயம் எல்லா கண்களை மூடி பரிசுத்த பதில் தேவை பங்கு பெறும்படியான எல்லாம் எழுந்திருக்குமா, எல்லாம் ஒரு விஷயம் எழுந்திருச்சு பரிசுத்த பதில் தேவை நம்முடைய பங்கு பெறக்கூடிய கிருபை தந்ததற்காகவும் நாங்கள் பாதுகாத்து வந்ததற்காக ஒரு விஷயம் ரெண்டு பேர் எழுதிருக்குமா. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கேட்ட வசனத்திற்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். அவர் என்னை விசாரிக்கிறவனால் தெரியாது. நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள் என்று நம்மளுக்காக இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றியிருக்கிறார். கேட்ட வசனம் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாரங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் வைக்கும் போது என் தேவனுடைய கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி எல்லா பாரங்களையும் நீக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை நீக்கி நம்மளை பலப்படுத்தி உற்சாகத்தினால் நிரப்பி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை உண்டுபடுகிறவராக இருக்கிறாரு. அவரை நோக்கி கொஞ்ச நேரம் சோத்திர பலிகளை செலுத்துவோமா? கொஞ்ச நேரம் சோத்திர பலிகளை கண்களை மூடி நம்மளுக்கு நேரம் இருக்கிறபடினாலே அவரை நோக்கி கொஞ்ச நேரம் புது பலிகளை செலுத்தி சோதனை பலிகளை செலுத்தி நன்மையான ஈவுகளை கொடுத்தவர், நிபந்தமாக நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்தவர், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமுமாக நம்மளை பாதுகாத்தவர், ஒவ்வொரு மணி துளியுமாக நம்மளை பாதுகாக்கிறவர், நிபந்தமாக வழிநடத்தி கொண்டு வந்தவர், இனிமேலும் நம்மளை வழிநடத்த சித்தமானவராக இருக்கிறபடினாலே நம்முடைய கவலைகளை எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விட்டார். உங்கள் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிறவர். கொஞ்ச நேரம் அவரை நோக்கி பாருங்க, கொஞ்ச நேரம் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என்னுடைய பாரங்கள் எல்லாவற்றும் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வச்சிட்டப்பா. இனி என் வாழ்க்கையில பாரங்கள் கவலைகள் இல்லாதபடி ஆண்டவரே உங்களுடைய கரத்தினால் என்னை ஆசீர்வதித்து வழி அனுப்புங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோமப்பா. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில துக்கம் என்பது இல்லவே இல்லை. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட உதவி செய்வீர்கள். தடைகள் யாவும் நிர்மலமாகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த காலத்தின் கிரியைகளை நம்புறது இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும் அப்பா. பிள்ளைகள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாய் மாறட்டும் ஆண்டவரே. நம்பிக்கை எதுவாய் நடத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மாலை போடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் தினமும் எங்களை விசாரித்துக் கொண்டு வருகிறப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை விசாரித்துக் கொண்டு வருகிறேன். வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் நீங்க வாய்களை திறந்து ஆண்டவரே என்னுடைய பாரத்தோடு சமூகத்தில் வைத்துவிட்ட இனி நான் ஒருபோதும் துக்கமுகமா இருக்க போவதில்லை. நீங்கள் என் பாரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அந்த கல்வாரி சிலுவையை சுமந்து திருத்தினீங்கப்பா. நீ நான் ஏன் துக்கமுகமா இருக்கணும்? அவரை நோக்கி பாருங்க. கொஞ்ச நேரம் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரை அழைக்கிறீங்க வாப்பா. நீங்க வந்தால் போதும் என் வாழ்க்கையை செழிப்பாக மாறும். நீங்கள் வந்தால் போதும் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். நீங்கள் வந்தால் போதும் எங்கள் குடும்பங்களிலே சமாதானம் சந்தோஷம் நிலைத்திருக்கும். குறைகள் எல்லாம்
நிறைவாகும் அதிசயமே இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே துறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே அதிசயங்களை காணப்படுகிறவர் இந்த நாளில் நம்முடைய வாக்கை பிரகாரமாக வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயங்களை அற்புதங்களை நகர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உண்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள், உங்களுடைய சமூகத்தை காத்திருக்கும்படியாக வந்திருக்கிற பிள்ளைகள் ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து, பிள்ளைகள் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறேன் ஆண்டவர். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் அறிந்திருக்கிற என் ஆண்டவர். அனுதினமும் உங்களுடைய பிள்ளைகளை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியினாலே இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் தேவைகளை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். செய்ய வல்லவரப்பா, நீர் நல்லவர், எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவர். நீ சொன்னதை நிறைவேற்றும் அளவும் எங்களை கைவிடுகிற தேவனாக இல்லாதபடிக்கு நிறைவேற்றி கொண்டு வருகிறபடியால் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நன்மையான ஈவுகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நிறைவான ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைந்திருக்கும்படியாக ஜெபிக்கிற மாட்டோம். நம்முடைய கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வீர்களாக, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவீர்கள். எல்லா எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவீர்கள். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற பெரிய காரியங்களை செய்யும் ரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஒருவனே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நட்புறவும் நம் அனைவரோடும் கூட இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் நம் அனைவரையும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். துதி கனமாகி மகிமையே ஓம் எல்லாமே, ஓம் எல்லாமே. துதி கனமாகி மகிமையே ஓ தேவே ராஜாவே.